எப்போதும் நம்முடைய எண்ணங்களுடன் இருப்பவரும் நமது எண்ணங்களுக்கு எட்டாதவராகவும் இருக்கும் சிவபெருமான் இமவானின் மகளாகிய பார்வதி தேவியை தனது உடலில் பாதியாக கொண்டுள்ளார். அவர் காற்றில் ஓசை மற்றும் ஊறு ஆகிய 2 பண்புகளாகவும், மண்ணில் ஓசை ஊறு உருவம் சுவை மற்றும் நாற்றம் ஆகிய 5 பண்புகளாகவும், நீரில் ஓசை ஊறு உருவம் மற்றும் சுவை ஆகிய 4 பண்புகளாகவும், தீயினில் ஓசை ஊறு மற்றும் உருவம் ஆகிய 3 பண்புகளாகவும், ஆகாயத்தில் ஓசையாகவும் திகழ்கின்றார். இவ்வாறு எங்கும் பறந்திருக்கும் சிவபெருமான் தான் வீழிமிழலையில் விகிதனாக உறைந்திருக்கின்றார். ஆம், எண்ணகத்தில்லை அல்லர் உளரல்லர் இமவான் பெற்ற பெண்ணகத்து அரையர் காற்றில் பெருவலி இருவராகி, மண்ணகத்து 5 நீரில் 4 தீயதனில் 3 விண்ணகத்து ஒருவர் வீழிமிழலையுள் விகிதனாரே. இதையே மணிவாசகப் பெருமான் பஞ்சபூதங்களின் 5 குணங்களாக விளங்குபவன் இறைவன்தான் என்பதை பாரிடையைந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4 நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3 திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2 மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1 விளைந்தாய் போற்றி என்று திருவகவலில் விளக்கி பாடியிருக்கிறார்.